जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम जय श्री राधा गोपाल श्री करुणम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करुणम जय श्री रूप रघुनाथ करुणम जय श्री புரோபாதி மகாராஜ் கருணும் என் குருநாத கருணும். அவர் தொடர்ந்து வந்து இன்னைக்கு பக்தி விஷய கிளாஸ் பண்ணிப்போம். கிளாஸ் வந்துக்கூடிய அனைத்து பகுதிக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு நடாத்மனா ஓ. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அதுக்கு பணிவான வணக்கங்கள். ஓகே, தொடர்ந்து வந்து நம்ம வந்து பக்தி விஷய கிளாஸ் கேட்டு இருக்கிறோம். ஓகே, எப்போதும் நம்ம வந்து வியாழக்கிழமை நடக்கும் பக்தி விஷா. இன்னைக்கு வந்து நம்ம டீம் செஞ்சிருக்கோம். ஏன்னா வியாழக்கிழமை நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுக்கு தொடுவில் வந்து ஸ்நானம் எடுத்துருக்கனால நம்ம டெம்பிள் ப்ரோக்ராம் வியாழக்கிழமை வச்சிட்டோம். அதனால வியாழக்கிழமை இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் நம்ம இன்னைக்கு மண்டே வச்சுட்டோம். கிளாஸ் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால நான் எப்பவுமே கிளாஸ் நான் வந்து என்னுடைய ஸ்டைல் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் கிளாஸை வந்து நான் கேன்சல் பண்றது கிடையாது. அது வந்து நம்ம எப்படாச்சும் கந்தி வச்சு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் வச்சு நம்ம வந்து சொல்லி கொடுத்துடணும். அறவே முடியாத பட்சத்துல நம்ம செய்யலாம். ஓகேவா? அதனாலதான் அதனால மெசேஜ் பார்த்து எல்லாரும் வந்து சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா பக்தி விஷால ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. வரிசையா நம்ம ஒண்ணு நம்ம பக்தி விஷால பார்த்துட்டே வரோம். ஒரு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுட்டே வரோம். லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்தி விஷால எதை பத்தி பேசணும் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் இது நம்ம வந்து கிருஷ்ணரே முழு கடவுளை பத்தி பேசணும். ஞாபகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. லாஸ்ட் வீக் என்ன பேசணும் ஞாபகம் இருக்கா? எது உங்களுக்கு தெரிஞ்சு சொல்ல முடியுமா? சொல்லுங்க மாத்துஜி. பகவான் கிருஷ்ண உங்களுக்கு கடவுள்னு பேசணும் பிரபு. எல்லாமே பகவான் தான், எல்லாமே பகவான் கிட்ட இருந்து வருது, எல்லாம் சத்தியம். அவரை மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதை பத்தி பேசணும். எஸ் மாதாஜி, வெரி குட் மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இன்னைக்கு வந்து அடுத்த விஷயம் வந்து என்னன்னா, இன்னைக்கு நம்ம வந்து வர்ண ஆசிரம தர்மம் என்றால் என்ன? வாட் இஸ் த வர்ணாசிரம சிஸ்டம்? வர்ணாசிரம தர்மம்னா என்ன? வர்ண ஆசிரமம் எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு? வர்ணாசிரம தர்மம் இந்த கலியுகத்தில் தேவையா இல்ல தேவை இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், வர்ணாசிரம தர்மம் என்றால் என்ன? அது எதுக்காக கொண்டு வரப்பட்டது? அது இந்த கலியுகத்துல இந்த காலகட்டத்துக்கு இந்த வர்ணாசிரம தர்மம் தேவையா இல்ல தேவை இல்லையா? உங்களோட கருத்துக்களை மனப்பூர்வமாக ஓப்பனாக சொல்லலாம். தவறோ ரைட்டோ யாரும் தயக்கப்பட வேண்டாம், தாராளமா சொல்லலாம். ஸ்டார்ட், உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். வர்ணாசிரம தர்மம் எதுக்காக? இது நல்ல வாய்ப்பு உங்களுக்கு பேசுறதுக்கு. சொல்லலாம் உங்களோட கருத்துக்களை. ஹரே கிருஷ்ணா. வர்ணாசிரம தர்மம் எதுக்காக? வர்ணாசிரம தர்மம் என்ன? அது இந்த காலகட்டத்துக்கு தேவையா அவசியமா? உங்களோட ஐடியா என்னன்னு தெரிஞ்சாதான் நான் அதுக்கப்புறம் அது பேஸ் பண்ணி அது தகுந்த மாதிரி நான் கிளாஸ் கொடுக்க முடியும். சொல்லுங்க, பரவாயில்ல. எது தப்பா ரைட்டோ எதுன்னு பிரச்சனை சொல்லலாம். வாரணாசி தர்மம் எதுக்காக? ட்ரை பண்ணலாமே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாரும் இல்லையா? எல்லாம் அமைதியா இருக்கீங்க இன்னைக்கு. உற்சாகமா ஒரு ஆள் வாங்க மாதாஜி, வாங்க 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 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இது வர்ணாசிரமம் தர்ம பிரகாரம் வாழ்றதுக்கு அப்புறம் வந்து சீக்கிரம் பகவானை போய் அடையணும். அதுக்குதான் நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவானை போய் அடையதுக்காக. ஓகே, வெரி குட். வேற இதுக்காக வர்ணாசி தர்மம் அதெல்லாம் சொல்ல நல்ல வாய்ப்பு. இது உங்க மனசுல இந்த ஐடியா என்ன இருக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதெல்லாம் கிளியர் பண்ண முடியும். வர்ணாசிரமம் எதுக்காக, என்ன எதுக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்? இது அவசியமா? வர்ணாசிரமத்தோட நோக்கம் என்னது? உங்களுக்கு என்ன கருத்துக்கு சொல்லலாம். இல்லையா? ஒரு 3 பேர் பேசினாதான் நம்மளுக்கு தெரியும். சொல்லுங்க, வர்ணாசிரமம் எதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உற்சாகமா இருக்கணும். இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள்ல இருக்கும், மண்டியில. கமான் கமான் கமான். Hare Krishna Prabhu, I try Prabhu. You try, please try la Mataji. Varnashramam, 4 categories if I'm not mistaken. Brahmana, Sutra, Vaishya and Kshatriya. Kshatriya, correct. So Brahmana, they supposed to teach
Sastram and Bhagavanoda இது. And then followed by the second category that go for the war and all this. And then the third one is for business and all. And then the fourth category is to serve the rest. And then it's like a community like that. So everybody assigned to that kind of category, which for now I don't think so is applicable to our daily life. Yes, of course. That's all my opinion, Prabhu. Hare Krishna. ஹரி தேங்க்யூ மாதிரி. ஓகே, மாதிரி அவங்களோட கருத்துக்கள் சொன்னாங்க. ஓகே, எல்லாரும் நல்லா தெளிவா இந்த கிளாஸ் கேட்கணும். ஏன்னா ஏன் இந்த கிளாஸ் முக்கியம் சொன்னவியா, why is வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா, வர்ணாச தர்மத்தை வந்து நம்ம பக்தர்களாக இருந்தாலும் சரி, நம்ம சில இடத்துல சில தவறான புரிந்துணர்வுகள் இருக்கின்றது. ஓகேவா? அதனால நான் புரோபாதர் கோட் பண்ண சில ஸ்லோகங்கள், அவர் புரோபாதர் பொருடூர்ல அவர் பெப்பர்ட்ல பாகவதம் பெப்பர்ட்ல அவர் கொடுத்த பெப்பர்ட்ல உள்ள விஷயங்கள்லாம் எடுத்துருக்கேன். நான் அந்த நம்பர்லாம் மென்ஷன் பண்ணுவேன். நீங்க வேணும்னா நீங்க திருப்பி அந்த நம்பர்லாம் ரிஃபர் பண்ணி பார்க்கலாம், பாகவதம் படிச்சு பார்க்கலாம். எல்லாம் எவிடன்ஸோட நான் வந்திருக்கிறேன். ஓகேவா? அதனால வர்ணாச தர்மத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். வர்ணாச தர்மத்தை ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த வர்ணாச தர்மத்தை ரொம்ப சில பக்தர்கள் அது ராங் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு பக்தி விஷா நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வர்ண ஆசிரமம். ஓகே, நம்மளுக்கு கிருஷ்ண பக்திய பிராக்டிஸ் பண்ணணும்னா, இல்லைன்னா பிராக்டிஸ் பண்றதுக்கு டு பிராக்டிஸ் வர்ணாச தர்மம் அது நம்மளுக்கு நீடட், நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. ஓகேவா? கிருஷ்ண பக்திய பிராக்டிஸ் பண்றதுக்கு வர்ணாச தர்மம் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த வர்ணாச தர்மத்தோட சிஸ்டம் என்னதுன்னா, பகவானை திருப்திப்படுத்துது. டு சாட்டிஸ்ஃபை த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட். பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக தான் வர்ண ஆசிரம தர்மம். ஓகேவா? அப்ப இந்த வர்ணாசிரமத்தோடைய டியூட்டி என்னதுன்னா, பகவானை திருப்திப்படுத்துறது. அது பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த 4 ஆசிரமமும் 4 வர்ணமும் வேலை செய்யுதா இல்லையான்னு சொல்லி பார்க்க வேண்டியது ஒரு நாட்டோடைய ஒரு ஸ்டேட்டோடைய கடமை. ஆனா இப்ப கலியுகத்துல அதெல்லாம் பாக்குறாங்களா கேட்டா கிடையாது. ஆனா வேதிக் கல்ச்சர் படி, பேஸ் ஆன் த வேதிக் கல்ச்சர், த கவர்மெண்ட், த அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க அந்த அரசாங்கம் வர்ணாச தர்மப்படி எல்லாரும் பகவானோட வழியில, இறைவனோட வழியில, கடவுளோட வழியில வராங்களா, எல்லாரும் பகவானுக்கு தகுந்த மாதிரி சேவை செய்யறாங்களா, இப்படியும் பார்க்க வேண்டியதுதான் இந்த வர்ணாச தர்ம சிஸ்டமே. அதுக்காக தான். அப்ப இந்த வர்ணாசிரம தர்மம்னா என்னன்னா, வர்ணம் என் ஆசிரமம் 2ஆக பிரிக்கப்படுது. டூ விஷயங்கள் இருக்கு, 2 விஷயங்களுக்கு ஒரு வர்ணம் என்னதுன்னா, பிராமணா, சத்திரியா, வைசியா அண்ட் சுத்ரா. இது 4 இஸ் கால் வர்ணம். வர்ணம் மீன்ஸ் என்னன்னா, நாட் அதே சொல்லுவாங்க கலர் கிடையாது. வர்ணம்னா என்னதுன்னா, அவங்களுடைய, நான் பிறகு வரேன் அது சொல்றேன் நான். வர்ணம் பிராமணா, சத்திரியா, வைசியா அண்ட் சுத்ரா. அண்ட் ஆசிரமம் பாத்துட்டீங்கன்னா அது 4 இருக்கு. பிரம்மச்சாரி ஆசிரமா, கிரகஸ்தர ஆசிரமா, அண்ட் வானப்பிரஸ்த ஆசிரமா, அண்ட் சன்னியாசி ஆசிரமா. இது 4 இருக்கு. 4 வர்ண 4 ஆசிரமம். அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா எல்லாம் 8 இருக்கு. அப்போ ஒரு மனிதன் as a human being நம்ம பாத்தீங்கன்னா இந்த 8 கேட்டகரிக்குள்ள நம்ம கண்டிப்பா ஆகணும். ஒண்ணு நம்ம பிராமணனா, நம்ம சத்திரியாவா, நம்ம வைசியாவா, நம்ம சுத்திரனா. ஏன்னா நம்ம பிரம்மச்சாரி ஆசிரமமா, நம்ம கிரகஸ்தர ஆசிரமமா, நம்ம வானப்பிரஸ்த ஆசிரமமா, நம்ம சன்னியாசி ஆசிரமம். இந்த 8க்குள்ள நம்ம வரணும். இந்த 8க்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, இந்த 8ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை நம்ம டெய்லி லைஃப் இதுக்குள்ளதான் என்னதுன்னா கட்டமைக்கப்படுது. இதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம இதுக்குள்ள நம்ம இருக்கணும். இந்த சிஸ்டம் யார் அறிமுகப்படுத்துறேன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு. அதாவது என்னதுன்னா, சாதுர்வர்ணிய மயா சிஸ்டம் குண கர்மா விபாகம் அப்படி சொல்லி சொல்றாரு அவரு. இந்த சாதுர் வர்ணனா இந்த 4 வர்ணங்களை நான் தான் உருவாக்குறேன் அர்ஜுனா, இத அவர் சொல்றாரு. ஓகேவா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், வெரி வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்ட். அதனால ஸ்லோ மோஷன்ல போறேன். ஓகே, இப்ப இந்த பிராமணருடைய வேலை என்னதுன்னா, பிராமணா
சரி, பிராமணா, சத்திரிய, வைசிய, சுத்ரா, இந்த வர்ணம் இருக்குல்ல, இந்த 4 வர்ணத்துல பிராமணனோட வேலை என்னதுன்னா, பிராமணன் டியூட்டி வந்து எத்தனை இருக்கு? யார் சொல்ல முடியும்? வாட் இஸ் த பிராமணன் டியூட்டி? வேகன படிச்சிருக்கோம். வாட் இஸ் த பிராமணனோட டியூட்டி என்னது? சட்ட சொன்னா நம்மளுக்கும் வந்து நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மதுஜி. ஆக்சுவலா பிரபு வேதிக் நாலேஜ் வந்து ப்ரீச் பண்ணுறது, படிச்சு ஸ்க்ரூட்டினைசிங்லி படிச்சு அப்புறம் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்றது. வெரி குட் மதுஜி. ஹரி கிருஷ்ணா, ஹரி கிருஷ்ணா, வெரி குட். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் ட்ரை பண்ணதா உங்களுக்கும் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு நீங்களும் பேசலாம். சில இடத்துல வந்து பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க பிரபு அப்படிலாம் நிறைய சொல்றாங்க. இது உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? பிராமணருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஸ்பிரிச்சுவல் நாலேஜை வந்து சொல்லி கொடுக்கறது. ஓகேவா? ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா பிராமணருக்கு 6 வகையான குவாலிட்டி இருக்கு. படன், பாடன், யஜன், யாஜன், தான, பரிக்கிரகா. படன், பாடன், சாஸ்திரங்களை படிக்கணும், சாஸ்திரங்களை சொல்லி கொடுக்கணும். யஜன், யாஜன், யாகங்களை எடுத்துக்கணும், யாகங்களை செய்யணும். ஓகேவா? யஜ்யங்கள் வந்து செய்யணும், யஜ்யங்களை கத்துக்கணும், யஜ்யங்களை செய்யணும், மற்ற சொல்லிக் கொடுக்கணும். படன், பாடன், யஜன், யாஜன், தான, பரிக்கிரகா. தானங்களை கொடுக்கணும், தானங்களை ஏற்றுக்கொள்ளணும். அந்த பரிமாற்றம் இருக்கணும். அப்ப இதுதான் ஒரு பிராமணனுடைய 6 வகையான லட்சணங்கள், சிம்டம்ஸ், 6 வகையான டியூட்டி. அதான் பிராமணனுடைய. பிராமண. சத்திரியானா என்ன? சத்திரியனா என்ன? அது சத்திரியனா வந்து என்ன அர்த்தம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்னன்னா அது எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னா அவங்க வந்து மேனேஜ் பண்றதுல மேனேஜ்மெண்ட். அதாவது வந்து அது நாடா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், அது வந்து எதா இருந்தாலும் மேனேஜ் பண்றது, நாட்டை பாதுகாக்கிறது, சோல்ஜர்ஸ், பொலிட்டிஷியன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்திரிய குணம் அதிகமா இருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும். அப்ப சத்திரியன்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து இந்த பாதுகாக்கிறது அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அண்ட் வைஷ்யானா என்ன அர்த்தம்னா வைஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பிசினஸ் கிளாஸ். ஓகே, பிசினஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வியாபாரம் பண்றவங்க, பசுவை பராமரிக்கிறது, தானியங்களை உருவாக்குறது, கிரெயின்ஸ் உருவாக்குறது, விவசாயம் பண்றது, அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்யா. அண்ட் சுத்ரா வந்து பாத்தீங்கன்னா லேபர்னா வந்து பாத்தீங்கன்னா உடல் உழைப்பாளி. அப்ப உதாரணத்துக்கு ஒரு பிராமணருக்கு ஒரு விஷயம் தேவையா? ஓகே, அப்ப இந்த சுத்திரர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு போவாங்க. சத்திரருக்கு வந்து ஒரு விஷயம் திடீர்னு வந்து ஒரு பில்டிங் கட்டணும். அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேபர் தேவை. அப்ப அந்த சுத்திரர்களுக்கு வச்சு வேலை செய்வாங்க. வைஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுவோம். இங்கேருந்து வந்து நிறைய மாடுகளை வந்து இங்கேருந்து வந்து ஏத்திட்டு போகணும். அப்ப சுத்திரர்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க. அப்ப சுத்திரர்கள் வந்து பாத்தீங்கன்னா லேபர், உடல் உழைப்பார். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வர்ணம். ஓகேவா? ஆசிரமம்னா வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மனிதனுடைய சொன்ன வர்ணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து இந்த கேட்டகரியில் இருப்பாங்க. சில பிராமணரா இருப்பாங்க, சில சத்திரியர் இருப்பாங்க, சில வைஷ்யர் இருப்பாங்க, சில சுத்திரா இருப்பாங்க. ஆசிரமம் வர்ண ஆசிரமம் என்னன்னா அந்த மனிதர் அவர் வந்து வாழ்க்கையில அவர் வந்து எந்த ஆசிரமத்தில் இருக்கணும்னு சொல்லி 1-4 இருக்கு. அது வந்து என்னதுன்னா பிரம்மச்சாரி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து குருகுலம் போய் கல்யாணம் பண்ற வரைக்கும் ஒரு மனிதர் பிரம்மச்சாரி. பெண்களா இருந்தா பிரம்மச்சாரிணி. ஓகேவா? அப்புறம் 2வது பாத்தீங்கன்னா கிரகஸ்டா மீன்ஸ் வந்து என்னதுன்னா அவங்க வந்து ஃபேமிலி லைஃப்ல வந்து என்டர் பண்ணுவாங்க, குடும்ப வாழ்க்கையில என்டர் பண்ணுவாங்க, கிரகஸ்டா. வானப்பிரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில இருந்து வெளியாகணுங்க. வெளியாகி பகவானோட முழு சேவைக்கு போடுறவங்க, பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்க. இப்ப பிள்ளைங்களா வளர்ந்துட்டாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பிளுக்கு சேவை செய்யறது, இந்த மாதிரி சேவிஸ் பண்றது, தீர்த்த யாத்திரைகளை போறது, இதெல்லாம் நிறைய கலந்துக்கிறது இஸ் வானப்பிரஷ்டா. சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஓகே மனைவியோட அந்த இதுல இருந்து வெளியாகி, அந்த உறவுல இருந்து வெளியாகி முழுக்க மனம், வாக்கு, காயா, பை ஸ்பீச், பை மைண்ட் அண்ட் பை பாடி, மனசு, பேச்சு அண்ட் வந்து உடம்பு, இந்த 3ம் பகவானுக்கு முழுமை அர்ப்பணம் பண்ணி சன்னியாசம் எடுத்து எல்லா இடத்துலும் பிரச்சாரம் பண்றதுக்கு போவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமம். இப்ப இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்தா எதுக்காக பகவான் இந்த சிஸ்டத்தை உருவாக்குறாருன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ள யாரு வராங்களோ அவங்களோட ஜேர்னி அவங்களோட பயணம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோலி அவங்க வந்து எந்த சைடும் டைவர்ட் ஆக மாட்டாங்க.
எந்த சைடும் தடமாறி போக மாட்டாங்க. அப்புறம் அவங்க ஒரு கட்டத்துல இருக்கும் போது அந்த கட்டம் என்ன பண்ணும்னா அவங்கள வந்து அந்த இந்த டைம் காலங்களுக்கு பார்த்தீங்களா, அப்ப இது நம்மள ஒரு ஸ்டெப்பா நம்மள நகர்த்தி கொண்டு வந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம வந்து பிரம்மச்சரியம் இருக்கிறோம், தியானம் வந்து கல்யாண வாழ்க்கையில வரும். கல்யாண வாழ்க்கை முடிஞ்ச பிறகு வானப்பிரஷ்டா முடிஞ்ச பிறகு நம்ம முடிஞ்சா சன்னியாசி இருக்கலாம், இல்ல வானப்பிரஷ்டம் நம்ம தொடர்ந்து இருக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வானப்பிரஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பகவானோட சேவை, பகவான கைங்கரியம், பகவானுடைய எல்லா வகையான விஷயங்களையும் நம்ம ஈடுபடுறது. சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஷ்டம் பிரச்சாரம் பண்ணலாம், அண்ட் சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிறைய பிரச்சாரம் பண்ணலாம், நிறைய இடத்துல டிராவல் பண்ணலாம். அப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னா நம்மள வந்து இந்த ஆத்மா இந்த பாடிக்குள்ள வந்துருச்சு. இந்த பாடிக்குள்ள வந்துட்ட பிறகு இந்த பாடியோட நீட் என்னது, இந்த பாடியோட தேவை என்னது, அதை புரிஞ்சுக்கிட்டு அட் த சேம் டைம் இந்த உலகத்துல வந்து என்னது நம்ம பகவான் அடையதுக்கு உண்டான வழியை வந்து வகுத்து கொடுக்குது வாரணாசி தர்மம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ரோலர் கோஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, ரோலர் கோஸ்டர் சுத்தி போவோம். அதுல நீங்க உட்காந்துட்டீங்க, அது அழகா உங்களை நம்மளை கொண்டு போய் சுத்தி எங்கெங்க போய் மேடு பல்லாம் சுத்தி கரெக்டா வந்து அந்த கடைச்சி அந்த இதுல வந்து எண்டிங் நிப்பாட்டிடும். அந்த மாதிரி வாரணாசி தர்மத்துக்குள்ள வந்துட்டோம்னா அது சொல்றப்படி நிற்கிறீங்கன்னா அது ரோலர் கோஸ்டர் நம்மளை கரெக்டா ஒண்ணு கொண்டு போய் கிருஷ்ண கிட்ட பகவானுடைய சேவை கொண்டு வந்துடும். இதுக்காக தான் வாரணாசி தர்மம் உருவாக்கப்பட்டது. அதனாலதான் பகவத்கீதையில பகவான் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, சாதுர் வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகரம் விவாகம், நம் குணத்தின் அடிப்படையில் நான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இது வந்து என்னதுன்னா ஒரு குரு இருக்கிறாரு, ஆச்சாரியா இருக்காரு, குரு இருக்காரு. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோமே ஆனா குரு ஒரு பையன் பிறக்கிறான், சின்ன வயசுல வந்துட்டாங்கன்னா ஒரு 5-6 வயசு வந்தோடனே நேரம் என்ன பண்ணுவாங்க, குருகுலத்துக்கு அனுப்பிடுவாங்க, அதாவது ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. குருகுல்னா என்ன அர்த்தம்னா ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ஸ்கூல், ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னா பௌதிகத்துக்கு தேவையான அறிவையும் சொல்லி கொடுப்பாங்க, ஆன்மீகத்துக்கு தேவையான அறிவையும் சொல்லி கொடுப்பாங்க. இது பேர் தான் குருகுலம். ஓகேவா? அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னது பகவானுக்கு எப்படி சேவை செய்யுது, பகவானுக்கு எப்படி கைங்கரியம் பண்றது, எப்படி இந்த உலகத்துல வந்து நடந்துக்கிறது, பிரம்மச்சாரி வாழ்க்கையோடைய மகத்துவம் என்னது, கிரகஸ்த வாழ்க்கையில வந்தா என்ன பண்ணணும்னு சொல்லி குரு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. அப்ப கிட்டத்தட்ட 5 வயசுல இருந்து ஒரு 20-23 வயசு வரைக்கும் குரு குலத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா குரு வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு. இதுதான் வந்து ஒரிஜினலா இருந்தத வாரணாசி தர்மம். ஓகேவா? அப்ப குரு வந்து ட்ரைனிங் கொடுக்கும் போது ஒரு சிஷ்யர்களுடைய மனப்பாங்கு, அவங்களோட கேரக்டர் என்னன்னு சொல்லி அவர் குரு வந்து ஜட்ஜ் பண்ணுவாரு. அப்ப அவங்களோட கேரக்டரை பார்த்து ஜட்ஜ் பண்ணும் போது ஓகே, அப்ப அவங்களுக்கு 20-23-24 வயசு வந்த பிறகு அந்த குரு குலத்துல இருந்து வெளியாகும் போது அவங்க கிராஜுவேட் ஆகி, அதாவது பட்டமளிப்பு விழா எடுக்கணும்ல, அந்த மாதிரி அவங்க கிராஜுவேட் ஆகி அந்த குருவோட ஆசிரியர் வெளியாகும் போது தென் குரு வந்து சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, ஓகே நீ வந்து பிரம்மச்சாரியா இருந்தே பகவானுக்கு சேவை செய், நீ வந்து கல்யாண வாழ்க்கையில என்டர் பண்ணு, நீ கிரகஸ்தர ஆக, இந்த மாதிரி ரெண்டு குரூப் இருப்பாரு. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்டும் ஒரு இருக்கக்கூடிய சிஷ்யர்களும் அவங்க என்ன குணத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து டைவர்ட் பண்ணுவாரு. ஓகே நீ வந்து கிரகஸ்தா, ஏன்னா உனக்கு வந்து ஆசைகள் இருக்கு, நீ கிரகஸ்தார், நீ பிரம்மச்சாரி ஆகு, நீ பிரம்மச்சாரியை பிரச்சாரம் பண்ணு, இந்த மாதிரி குருக்கு தெரியும். அதனால குருகுலம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த கலியுகத்துல வந்து பாத்துக்கிட்டோமே ஆனா வர்ணாசிர தர்மம் என்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்படி நடக்கின்றது. வர்ணாசிர தர்மத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்படி நடக்குது. ஓகேவா? இதை நல்லா கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வர்ணாசிர தர்மம் பகவான் கிருஷ்ணர் எதுக்காக வந்து பிரிக்கிறாருன்னா அவர் தெளிவா சொல்றாரு, சாதுர் வர்ணியம், சாதுர்னா வந்து பாத்தீங்கன்னா 4 வர்ணம்னா, சாதுர்னா 4 வர்ணங்களை பிரிக்கிறேன், பிராமணா சத்திரியா வைசியா சுத்ரா நான் பிரிக்கிறேன். சாதுர் வர்ணம் மயா சிருஷ்டம், மயான நான் தான் பிரிக்கிறேன், சிருஷ்டம் நான் தான் உருவாக்குறேன். அது எதன் அடிப்படையில உருவாக்குறேன்னா குண கர்மா விபாகம், குணத்தின் அடிப்படையில் தான் நான் பிரிக்கிறேனே தவிர பிறப்பின் அடிப்படையில் நான் பிரிக்கிறதில்லை அர்ஜுனா. இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா வெரி டேஞ்சரஸ் பொசிஷன். இதுதான் வந்து மனிதர்கள் ஆரம்பத்துல சத்யா திரேதா துவாபர யுகம் வரைக்கும் குணத்தின் அடிப்படையில வர்ண தர்மம் ஃபாலோ பண்ணப்பட்டது. ஆனால் கலியுகத்துல குணத்தின் அடிப்படையில வர்ண தர்மம் ஃபாலோ பண்ணப்படாம பிறப்பின் அடிப்படையில வர்ணாச தர்மம் ஃபாலோ பண்ணப்பட்டது. அது முக்கியமாக பிராமண குலத்தில் பிறந்தவர், அவர் வந்து குவாலிபிகேஷன் தகுதி இருக்கோ இல்லையோ, குவாலிபிகேஷன் இருக்கோ இல்லையோ,
டசன்ட் மேட்டர், அதை பத்தி கவலைப்பட, அதை பத்தி தெரிஞ்சுக்காம பிராமண குலத்துல பிறந்தவங்க அவங்க பிராமணர்கள், சத்திரியன் குடும்பத்துல பிறந்தவன் அவன் சத்திரியன், வைசிய குடும்பத்தில் பிறந்தவன் அவன் வைசியன், என் சுத்திர குலத்தில் பிறந்தவன் அவன் சுத்திரன். இந்த மாதிரி பிறப்பின் அடிப்படையில பிரிக்கும் போது வர்ணாச தர்மம் என்ன ஆயிடுச்சுன்னா அது ஸ்லோலி அது வர்ணாச தர்மம் 2 வகைப்படுது. ஒண்ணு தெய்வ வர்ணாசிரம தர்மா, ஒண்ணுன்னு ஆசுரிக்க வர்ணாசிர தர்மா. சத்யாயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், இந்த 3 யுகத்து வரைக்கும் வர்ணாசிர தர்மம் பாத்துக்கிட்டீங்க ஆனா அது தெய்வ வர்ணாச தர்மமா இருந்துச்சு. அதாவது தெய்வ வர்ணாச தர்மம்னா அந்த வர்ணாச தர்மத்தை யாரு ஃபாலோ பண்றாங்களோ, அந்த பிராமண, சத்திரியா, வைசியா இந்த சிஸ்டம் யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க இறக்கும் போது அவங்க கண்டிப்பா பகவான் கிட்ட போய் சேர்ற மாதிரி அந்த வர்ணாச தர்ம சிஸ்டம் இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருந்துச்சு, ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. அந்த வர்ணாச தர்மம் அது பகவான் கிட்ட கொண்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா அது குணத்தின் அடிப்படையில ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. ஆனா கலியுகம் கலியுக அல்ப ஆயுஷா, கலியுக மந்த புத்தி, கலியுகத்துல வெரி வெரி டேஞ்சரஸ். கலியுகத்து என்னாச்சு, அந்த வர்ணாச தர்மம் குணத்தின் அடிப்படையில ஃபாலோ பண்றதுக்கு பதிலாக பிறப்பின் அடிப்படையில ஃபாலோ பண்ணப்படும் போது கலியுகத்துல மந்த புத்தி அல்லவா, மந்த புத்தினா டல் மைண்டட், அதாவது பாத்தீங்கன்னா தேவையில்லாத கெட்ட விஷயங்களை அதிகமா யோசிக்கக்கூடிய மனசு புத்தி கலியுகத்துல அதிகமாக இருக்கும். அப்ப வர்ணாச தர்மம் அது குணத்தின் அடிப்படையில் ஃபாலோ பண்ணாம பிறப்பின் அடிப்படையில ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. இந்த பிறப்பின் அடிப்படையில ஃபாலோ பண்ணும் போதுதான் அங்க என்ன நடக்குதுன்னா, ஜாதி, நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ நீ தாழ்த்தப்பட்டவன், நீ உயர்த்தரவான, நீ இங்க வரக்கூடாது, நீ அங்க போகக்கூடாது என்ற பாகுபாடு பிரிவினைகள் பிரிக்கப்பட்டது. ஏன் இதனாலதான் பாத்தீங்கன்னா வர்ணாசிர தர்மம் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஸ்லோலி கலியுகத்துல ரொம்ப அது நிறைய பேருக்கு பிடிக்கதே கிடையாது. நிறைய பேர் அந்த வர்ணாச தர்மம் வார்த்தையே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி எல்லாரும் இப்ப அது வந்துருச்சு. வர்ணாச தர்மம் இஸ் வெரி வெரி பேட், ரொம்ப கெட்ட ஒரு எக்ஸாம்பிளா மாறிடுச்சு கலியுகத்துல. பிகாஸ் காரணம் என்னன்னா யாருமே குண கர்ம விவாகம், குணத்தின் அடிப்படையில் பேஸ் ஆன் த கேரக்டர் படி யாரும் அது இது பண்ணல, ஃபாலோ பண்ணல. எல்லாம் என்னாச்சு, பேஸ் ஆன் த பர்த், பிறப்பின் அடிப்படையில பிரிக்கப்பட்டது. நீ உதாரணம் பாத்துங்க, ராவணனுடைய குடும்பத்துல ராவணன் பாத்தீங்கன்னா அசுரன், கும்பகர்ணன் பாத்தீங்கன்னா அவனும் அசுரன், விபீஷணன் பாத்தீங்கன்னா அவனும் அசுரன். 3 பேருமே அசுர குலத்துல பிறந்தவங்க. ஆனா விபீஷணன் பக்தனாக இருந்தான், கும்பகர்ணன் சோம்பேறியாக இருந்தான், ராவணன் அசுரனாகவே இருந்தான். அப்ப ஒரே குடும்பத்துல பிறந்த ஒரே அப்பாவுடைய பிளட்ல இந்த 3 குழந்தைகள் பாத்தீங்கன்னா வேற வேற குணாதிசயத்தில் இருந்துச்சு. ராவணன் தப்பு பண்ணும் போது விபீஷணன் மட்டும் இல்ல, கும்பகர்ணனே சொல்றாரு என்னன்னா, அண்ணா ராவணா தயவு செய்து சீதா விட்டுடு, ஏன் போயிட்டு அவளை போட்டு இது பண்ணிருக்க, இல்ல முடியாது. அப்ப ராவணனுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான அசுர குணம் இருந்தது. அப்ப அந்த அசுர குணம் அதிகமா இருக்கும் போது என்ன ஆகுது, குணத்தின் அடிப்படையில அந்த 3 பேர் பிரிக்கப்படுறாங்க. அப்ப தமோ குணத்துல இருக்கிறாரு யாரு, கும்பகர்ணன். அப்ப அண்ணன் செய்யறது தப்புன்னு தெரியுது, ஆனா இருந்தாலும் அண்ணன் சொல்லிட்டான்னு சொல்லி அந்த தப்பான விஷயத்துக்கு உகந்த அந்த தப்பான செய்யறதுக்கு போனாரு. அதனால தமோ குணத்துல இருந்தாரு யாரு, கும்பகர்ணன். கும்பகர்ணன் கடைசி இறந்து போனாரு. விபீஷணன் பாத்தீங்கன்னா சாத்விக குணத்துல இருந்தாரு. சாத்விக குணத்துல இருந்தனால அவர் அசுர குணத்துல இருந்தாலும் அவர் அனுமானோடைய கிட்ட போயிட்டு ராமர் கிட்ட போயிட்டு தென் ராமனுடைய டீம்ல அவர் சேர்ந்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா பிராமண பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாத்விக குணம், சத்திரிய பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரஜோ குணம், வைசிய பாத்தீங்கன்னா ரஜோ மற்றும் தமோ குணம் மிக்ஸ் பண்ணி இருக்கும், சூத்ரா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமோ குணம். நீங்க பாருங்க, ராவணன் பாத்தீங்கன்னா ரஜோ குணம் முழுக்க முழுக்க, கும்பகர்ணன் முழுக்க முழுக்க தமோ குணம், விபீஷணா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அவர் சாத்விக குணம்.
விபீஷணன் சாத்விக் குணத்துல இருந்தனால அவருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தெரியும். சாத்விக் குணம் எதுக்காகனா பகவான் வழிபடுறதுக்கு உண்டான முக்கியமான குணம் சாத்விக குணம், மூட் ஆஃப் த குட்னஸ். ரஜோ குணம் மூட் ஆஃப் த பேஷன், தமோ குணம் மூட் ஆஃப் த இக்னோரன்ஸ், அறியாமை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாத்விக் குணத்துல இருந்தனால விபீஷணன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்னது முழுக்க முழுக்க பக்தராக இருந்தாரு. அப்ப பக்தராக இருக்கும் போது அவர் சாத்விக் குணத்துல இருக்கும் போது அவர் தெரியுது, ஓகே இது தவறு, அண்ணன் தவறு பண்றாரு சொல்லிட்டு அவர் அந்த சைடு போயிட்டாரு. தமோ குணத்துல இருந்தாரு கும்பகர்ணன். அதனால அவருக்கு வந்து எது நல்லது எது கெட்டதாச்சு அண்ணன் சொல்றான் செய்வோம், அண்ணன் சொல்றாரு செய்வோம் சொல்லி போய் செஞ்சு கை செத்து போனாரு. ராவணன் முழுக்க முழுக்க ரஜோ குணம், அவருக்கு தெரியும் இது கெட்டதுன்னு, ஆனா இருந்தாலும் அவரோட ஈகோ, ஃபால்ஸ் ஈகோ, அகங்காரம், அதனால அவரு இறந்து போனாரு. அப்ப வர்ணாசிரம தர்மம் எதுக்காகனா யாருக்கு வந்து அதிகமான ரஜோ குணம் இருக்கோ அவங்க சத்திரியர்களாக கருதப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து சத்திரியர்களுக்கு உண்டான வேலைகளை கொடுக்கணும். யாருக்கு சாத்விக் குணம் இருக்கோ அவங்களுக்கு பிராமணர்களாக வேலை கொடுக்கணும். வேலைன்னா என்னது, அவங்க சாஸ்திரங்களை படிக்கிறதுல ஈடுபாடு காட்டணும். யாரு ரஜோவும் தமோவும் கலந்துருக்கோ அவங்க வந்து பிசினஸ் கிளாஸ்ல இருக்கணும், அக்ரிகல்ச்சர்ல இருக்கணும். யாரு முழுக்க முழுக்க தமோ குணம்க்கு மூளையை போட்டு யோசிக்க மாட்டாங்களோ தமோ குணம் அவங்க வந்து லேபரு. இது பகவான் இதுக்குதான் சிஸ்டம் வந்து படிக்கப்பட்டாரு. ஆனா என்ன ஆயிடுச்சு, காலப்போக்கில் கலியுகத்துல இது வந்து ராங் டைரக்ஷன்ல போயிருச்சு. ராங் டைரக்ஷன்ல போனால என்ன ஆயிடுச்சு, இந்த வர்ணாசிர தர்மம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ராங் டைரக்ஷன்ல போனால சத்திரியா இருக்காங்கள, இந்த பாதுகாக்கிறாங்கள, இந்த சத்திரியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து குவாலிஃபைடு இல்லாத சத்திரியாக்கள் வரும்போது கலியுகத்துல இந்த பொலிட்டிஷியன் அந்த அரசியல் என்ன ஆகுதுன்னா அது வந்து என்ன ஆயிடுது, கடவுளுக்கு வழிபாட்டுக்கு எதிரான கவர்மெண்ட் வந்து மாறிடுது. இதனால வர்ணாசிர தர்மம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலியுகத்தை குறைஞ்சிட்டே வருது. நீங்க உதாரணம் வந்து பாருங்க, இப்ப இந்தோனேசியால வருஷம் வருஷம் ரத யாத்திரை நடக்கும். ரொம்ப பெரிய சேரிட்ட வச்சு 3 பேருக்கும், ஜெகநாதருக்கும் பலதேவி சுபத்ரா மகாராணிக்கும் 3 பேருக்கும் 3 ரதத்தை வச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆனா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னுக்கு கவர்மெண்ட் 3-4 வருஷம் நினைக்கிறேன் கவர்மெண்ட் மாறுறதுனால அந்த கவர்மெண்ட் வந்து ரத யாத்திரைக்கு எகெயின்ஸ்டா முடியாது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா இந்தோனேஷியால சரியான கிரௌடு கூடும். நீங்க இந்தோனேஷியா ரத யாத்திரை தட்டி போறங்க, நிறைய வீடியோ போடும், அவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் என்ன ஆச்சு, அது ரத யாத்திரை ஸ்டாப் பண்ணிருச்சு. ஸ்டாப் பண்ணால என்ன ஆகுது, ரத யாத்திரை செய்ய முடியல. பக்தர்கள் வந்து ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. இப்ப நம்ம மாதிரி மலேசியாமே அந்த அளவுக்கு அவங்களால வந்து பாத்தீங்கன்னா வெளியில எதுவுமே செய்ய முடியாது. அவங்க எல்லாம் ரொம்ப சைலண்டா சிம்பிளா தான் அவங்களுக்குள்ளேயே இது பண்ணிக்க முடியும். ஏன், அந்த அரசாங்கம் பக்திக்கு எகென்ஸ்டா இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆசூரிக்க வர்ணாசிர தர்மம். வர்ணாசிர தர்மமும் எல்லா இடத்துலயும் இருக்கு, இப்ப கூட இருக்கு. ஓகேவா, உதாரணத்துக்கு பாருங்க, உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்ப ஒரு அரசியல் இருக்குன்னா அந்த அரசியல்ல ஒரு பெரிய தலைவர் இருக்கிறாருன்னா அவருக்கு அட்வைசர் இருப்பாங்க. அந்த அட்வைசர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள். அந்த காலத்துல அரசர்கள் வந்து சத்திரிய மேல இருக்கும்போது அவங்க எடுத்தோன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு இருப்பாரு, ஒரு வைஷ்ணவர்கள் இருப்பாங்க. அவங்க சொல்ற ஆலோசனை கேட்டுதான் ராஜாக்கள் முடிவு எடுப்பாங்க. ஏன்னா சத்திரியர்கள் என்னைக்குமே ரஜோ குணத்துல இருக்கிறதுனால ரஜோ குணத்துல எடுக்கிற முடிவு என்னைக்குமே வந்து தப்பா போயிடும். அதனால சாத்விக குணம் இருக்கிறவங்க வந்து முடிவு எடுக்கும் போது அது நல்லதா வரும். அப்ப சாத்விக குணத்துல இருக்கக்கூடிய பிராமணர்கள் மக்களுக்கு எது நல்லதோ அந்த முடிவை ராஜா கிட்ட சொல்லுவாங்க. ராஜா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார், ராஜா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவார், ராஜா அதை செய்வார். அதே போல நீங்க பாருங்க, இப்ப கூட வர்ணாசிர தர்மம் இருக்கு. ஆனா அது வந்து ஆசூரிக வர்ணாசிர தர்மமா இருக்கு, தெய்வீக வர்ணாசிர தர்மமா இல்ல. ஆசூரிக வர்ணாசிர தர்மம்னா என்ன அர்த்தம்னா, இப்பயும் அரசியல் இருக்கு, சத்திரியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அட்வைசர் இருக்கிறாங்க, அவங்க பிராமணர்கள் இருக்கிறாங்க, இப்பயும் பிசினஸ் கிளாஸ் அக்ரிகல்ச்சர் நடக்குது, வைசியர்கள் இருக்கிறாங்க, இப்பயும் இந்த எல்லாரும் கம்பெனில வெளியில எல்லாம் வேலை செய்யறாங்க, லேபர் கிளாஸும் இருக்கு. ஆனா அது என்ன இருக்குன்னா, இந்த வர்ணாசிர தர்மத்தை நம்ம வந்து மறைமுகம் ஃபாலோ பண்ணிருக்கோம். ஆனா நம்மளால பகவானை இது வச்சு பகவானை போய் அடைய முடியாது. அதனாலதான் இது ஆசுரிக்க வர்ணாசிர தர்மம். பகவான் கிருஷ்ணன் சொல்ல வந்து தெய்வீக வர்ணாசிர தர்மம். ஏன்னா அது வந்து குணத்தின் அடிப்படையில பிரிக்கப்பட்டுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிறப்பின் அடிப்படையில எல்லாமே ஃபாலோ பண்ணப்படுது. பிராமண குலத்தில் பிறந்தவன் பிராமணன் வந்து சொல்றதும், சத்திரியன் குலத்துல பிறந்தவன் சத்திரியன் சொல்றதும், வைசிய குடும்பத்தில் பிறந்தவன் வைசியா தான் சொல்றதும், சூத்திரன் குடும்பம் பிறந்தவன் சூத்திரனா சொல்லும், இது மிகப்பெரிய தவறான ராங் டைரக்ஷன் போய் முடிஞ்சிருச்சு. அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபுவும் சரி, கலியுகத்துல எந்தெந்த கதைகள், நிறைய கதைகள் வருது, அதாவது பகவானோட கதைகள் நிறைய வருது. ஜெகநாதரோட ஸ்டோரியா இருக்கட்டும், பாண்டுரங்கரோட ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்துல பெருமாளோட ஸ்டோரியா இருக்கட்டும், எல்லா ஸ்டோரியும் கதைகளும் பாத்தீங்கன்னா இந்த வர்ணாசிர தர்மம் ரொம்ப ராங்கா போனதுனால
அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றுல, தன்னோட பக்தர்களோட வரலாற்றுல என்னைக்குமே மோஸ்ட் ஆஃப் த கதையில பாத்துக்கிறீங்கன்னா எல்லா பக்தர்களும் அவங்க வந்து எங்க வச்சிருப்பாங்க, ரொம்ப கீழே லோ கிளாஸ் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து இந்த சொசைட்டில வந்து ஒதுக்கப்படுற மாதிரி தான் முக்காவாசி கதைகள் இருக்கும். அந்த பக்தர்கள் வந்து பக்தியில வந்து மேல வரும்போது பகவானே அவங்களை வந்து கை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லா கதைகளும் வரும். இது எதுக்காக பகவான் செய்யறாருன்னா, வித்யா வினயா சம்பன்னே பிராமணே கவி அஷ்டினி சுனி சைவ சுவாபாகேச்சா பண்டிதா சமதர்ஷனா. வித்யா வினய சம்பன்னே, அதாவது மனிதனோ இல்ல வந்து ஹியூமன் பீனோ இல்ல எனிமலோ இல்ல வந்து டாக்கோ இல்ல டாக் ஈட்டர், நாயோ இல்ல நாய் தினவனோ சண்டாளனோ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் பிராமணை கவி அஷ்டினி சுனி சைவ சுவாபாகேச்சா பண்டிதா சமதர்ஷனா, எல்லாரையும் சம நோக்கில பார்க்கணும். யாரு சம நோக்கில பார்க்கிறானோ அவன் தான் பண்டிதன், அவன் தான் பக்தன். பக்தர்களுக்கு என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா பிளாட்ஃபார்ம்ல தான் இருப்பாங்க. பக்தர்கள்னா வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் மீன்ஸ் வந்து என்னன்னா ஸ்பிரிட், ஆத்மாவுக்கு போக்கஸ் பண்றதுதான் ஆன்மீகம். ஆத்மாவிலிருந்து ஆத்மீகம் தான் ஆன்மீகம் மாறுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வர்ணாச தர்மம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பகவான் கிட்ட கொண்டு செல்றதுக்காக, நம்மள ஆன்மீக பாதை கொண்டு போறதுக்காக. ஆனா அது வந்து பிறப்பின் அடிப்படையில நம்ம வர்ணாச தர்மம் போகும்போது அது உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு வந்து நிறைய வந்து டிஸ்கிரிமினேஷன் நிறைய வந்து நிறைய நீங்க நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி நடக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா இந்த வர்ணாச தர்மம் ஒர்க் ஆகாம போகுது, வேலை செய்ய முடியும். இந்த வர்ணாச தர்மம் வேலை செய்யாம போகுது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலா புரோபாதா அவர் வந்து வர்ணாச தர்மத்தை உருவாக்குனாரு. ஆனா இந்த கிருஷ்ண பக்தி செய்யறதுக்கு பிராமண குவாலிட்டி வேணும், நம்மளுக்கு பிராமண தகுதி நம்மளுக்கு வேணும். அதனாலதான் புரோபாதம் வந்து பாத்தீங்கன்னா வர்ணாச தர்மத்தை உருவாக்குனாரு. அவர் வந்து என்ன செய்தார்னா எல்லாரும் வந்து பிராமண தகுதிகள் பெறணும், எல்லாருக்கும் பிராமண தகுதிகள் வேணும்னு சொல்லி சொன்னார். அவரு பிராமண குடும்பத்துல பிறந்தவன் தான் பிராமணன் புரோபாதம் சொல்லல எங்கேயுமே. பிராமண தகுதியை வளர்த்துக்கணும். ஏன் பிராமணனா ஜென்மனா ஜாயதே சுத்ரா சம்சார பவே தூஜா வேத பாட விப்ரா பிரம்ம இதி பிராமணா. இதான் பிராமணனுடைய டெபினேஷன், அர்த்தம் இதுதான். ஜென்மனா ஜாயதே சுத்ரா, பிறக்கும் போது நம்ம எல்லாருமே சுத்திரர்கள் தான், எல்லாமே கீழ்நிலை தான், யாருக்குமே குவாலிபிகேஷன் இல்லை. ரெண்டாவது என்ன சொல்றாரு, சம்சாரே பவே த்விஜா, நம்ம சம்சாரம் 16 சம்ஸ்காரங்கள் இருக்கு பாருங்க. நம்மளுக்கு வந்து உபநயனம் நடக்குது, நமக்கு தீட்சை நடக்குது, நம்மளுக்கு ஒரு புது பேர் கிடைக்குது, அதனால நம்மளுக்கு மறுபிரிவு கிடைக்குது, நம்மளுக்கு மறுபேரு ஒரு ஸ்பிரிச்சுவல் பேர் நம்மளுக்கு கிடைக்குது. அதான் சம்சார பவே த்விஜா. த்விஜா நம்மளுக்கு இன்னொரு பிறப்பு கிடைக்குது. வேத பாட விப்ரா, பிறகு வந்து நம்ம வந்து வேதங்கள் சாஸ்திரங்கள் படிக்கும் போது விப்ரனா ஆகிறோம், நம்ம பண்டிட்டா ஆகிறோம், நம்ம வந்து நாலேஜபிள் பர்சனா மாறிடும். தென் பகவான் புரியணும்ல, பிரம்ம இதி பிராமணா. பிரம்மனா வந்து பகவான் எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் பிராமணனா ஆகும். புரோபாதர் வந்து வர்ணாச தர்மம் மோஸ்ட் வந்து புரோபாதர் வந்து புரோபாதர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னா வர்ணாச தர்மத்தை டு கிரியேட் பிராமணா அண்ட் வைஷ்ணவா. பிராமண சொசைட்டியும் வைஷ்ணவ உருவாக்குறதுக்காக தான் புரோபாதர் வர்ணாச தர்மத்தை உருவாக்குனாரு. நீங்க பாருங்க, புரோபாதர் சத்திரிகளை உருவாக்குனாரா, வைஷ்யர்களை உருவாக்குனாரா, சுத்தர்கள் உருவாக்குனா கிடையாது. அந்த பிராமணர் குவாலிட்டியில் இருக்கும் போது அவங்க எதுக்காக அந்த பிராமண குவாலிட்டி வரணும்னா, அந்த பிராமண குவாலிட்டி இருந்தாதான் கிருஷ்ண பக்தியை நீங்க செய்ய முடியும், கிருஷ்ண பக்தியை நீங்க உள்ள வர முடியும், கிருஷ்ண பக்தியை லீட் பண்ண முடியும். அதனாலதான் புரோபாதர் என்ன சொன்னாருன்னா சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங்னா என்ன அர்த்தம்னா, பிராமணர்களாக நம்ம அந்த குவாலிட்டியில வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து முழுக்க நம்மளோட போக்கஸ் வந்து என்னன்னா பகவானோட பக்தி தான். பகவானோட பக்தி பாதை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம வந்து வேதங்களை படிக்கணும், நம்ம வந்து வேலைக்கு போல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம வந்து அதோட சேர்த்து நம்ம வந்து அக்ரிகல்ச்சர், அதனால புரோபாதர் நிறைய ஃபார்ம்ஸ் உருவாக்குனாரு. எதுக்காக நம்ம சிம்பிள் லிவிங் எப்படின்னா வர்ணாசிரமங்கள் சொல்றது மாதிரி நம்ம சிம்பிள் லிவிங். ஒரு பிராமணன் எப்படி இருக்கணும், ஒரு வைஷ்யன் எப்படி இருக்கணும். வைஷ்யன்னா வந்து வெறும் வந்து பிசினஸ் மட்டும் இல்ல, நம்ம பிராமண குவாலிட்டி வந்தாலும் பக்தரா இருந்தாலும் நம்ம வந்து முழுக்க நம்ம வந்து பகவான சேவை செய்யணும். அண்ட் சிம்பிள் லிவிங், அக்ரிகல்ச்சர், நம்மளுக்கு உண்டான காய்கறிகள் நம்மளே உருவாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை புரோபாதர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்ப இந்த சிம்பிளா நம்ம வாழ்க்கையை வச்சுக்கிட்டோமே, ஆனால் நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஹாய் திங்கிங்கா இருக்கணும். நம்மளுடைய நோக்கம் வந்து என்னது, பகவான் அடையணும். இதுதான் நம்மளுடைய கோலு. நம்ம கோலை அடையணும்னா நம்ம இங்க இருக்கிற வாழ்க்கையை இங்க இருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம சிம்பிளா வச்சுக்கணும்.
அதுக்காக தான் புரோபாதர் வந்து பாத்தீங்கன்னா வாரணாசி தாமதம் செஞ்சாரு. திருப்பியும் பழைய மாதிரி வந்து அவர் வந்து சத்திரியா வைசியா சுத்ரானும் செய்யல. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கணும்னா சுத்திரன் ஒரு கீழ்நிலையா உள்ளவங்க அவங்க குடும்பத்துல இன்னொரு ஒரு பேபியை பிறந்துச்சுன்னா அவங்க கீழ்நிலைதான். அப்படி கிடையாது. நம்ம வேணா நிறைய வந்து நான் உயர்ந்தவன், நான் உயர்ந்த ஜாதி, நான் வந்து இவன் அப்படின்னு சொல்லலாம். பகவான் பார்வைக்கு யாரு பக்தி பண்றாங்க, யாரு வந்து உண்மையான பக்தி செய்யறாங்க, யாரு வந்து உண்மையாவே பகவானுக்கு வந்து நேர்மையா சேவை செய்யறாங்க, அவங்கதான் உயர்ந்தவர்கள். நான் உயர்ந்த குலத்துல பிறந்துட்டேன், நான் உயர்ந்த குடும்பத்துல பிறந்துட்டேன், அதனால நம்ம உயர்ந்தவங்க சொல்லி நம்ம வேணா இங்க மாறு தட்டிக்கலாம் எல்லா இடத்துலயும். பகவான் பார்வதைக்கு எல்லாருமே கீழ்நிலைதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல 4 வகையான குருடர்கள் இருக்காங்களாம். 4 type blind person. 4 வகையான குருடர்கள், கண்ணு தெரியாதவங்க இருக்காங்களாம். அது யாருன்னா 4 பேர் யாருன்னா ஜென்மாந்தா, அப்புறம் வந்து மதாந்தா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மாந்தா மதாந்தா, அப்புறம் வந்து ரெண்டு பேர் இருக்கும். அதாவது வந்து என்னன்னா ஜென்மாந்தன்னா யார் உயர் குலத்துல பிறந்திருக்காங்களோ, யார் உயர்ந்த ஜாதியில உயர்ந்த குலத்துல பிறக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த பெருமை இருக்குல்ல அது அவங்க கண்ணை மறைச்சிடும். அது முதல் குருடு சொல்றாரு பாகவத்துல. 2வது ஜென்மாந்தா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீஅந்தன்னு வரும். அது வந்து என்னதுன்னா ரொம்ப அழகா இருக்காங்க, நான் தான் அழகு, நான் ரொம்ப அழகா இருக்கேன், அந்த மாதிரி அவங்க என் உடம்பு ரொம்ப அழகா இருக்கு, நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, அந்த மாதிரி நான் வருதுல்ல, அது வந்து 2வது குருடுன்னு சொல்றாங்க. 3வது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா படிப்பு, எடுகேஷன். ரொம்ப அதிகம் படிச்சிருக்கு, நான் தான் இங்க எல்லாம் என்ன அடிச்சுக்கு யாரும் இல்ல, அந்த மாதிரி அதிகமான வரும்போது அந்த நான் தான் படிச்சிருக்கேன் நான் தான் வரும்போது அது 3வது குருடு, 3வது பிளைண்ட் சொல்றாங்க. தென் 4வது வந்து பாத்தீங்கன்னா மதாந்தானா சோ மச் ஃபால்ஸ் ஈகோ, அகங்காரம் அதிகமா இருக்கும் போது இந்த 4வது குருடுக்கு சமமும் சொல்றாங்க. இப்ப யாருக்கு வந்து நான் பிறப்பால வந்து உயர்ந்தவன் அப்படி இருக்கோ அதுவும் குருடுக்கு சமம். யார் வந்து நான் தான் ரொம்ப அழகுன்னு நினைக்கிறாங்களோ அதுவும் குருடுக்கு சமம். யார் நான் தான் அதிகம் படிச்சிருக்கேன், என்னை விட்டு யாரும் படிச்சது இல்லை, என்னோட நாலேஜுக்கு யாரும் வந்து ஈடாக்க முடியாது நினைக்கிறாங்களோ அதுவும் ஒரு குருடனுக்கு சமம். 3வது நான் தான் எல்லாமே, நான் இல்லைன்னா நடக்காது அப்படின்னு நினைக்கிறாங்களே அதுவும் ஒரு குருடனுக்கு சமம். இந்த 4 வகையான குருடர்கள் இருக்கிறாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா நான் தான் பெரியவனா, நான் தான் பிறந்த, நான் தான் வந்து நான் தான் உயர்ந்தவன், எனக்கு அப்புறம் தான் இங்க எல்லாமே, நான் வந்து உயர்தரமான ஃபேமிலியில பிறந்திருக்கேன், நான் உயர்ந்த ஜாதியில பிறந்திருக்கேன், அந்த மாதிரி நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது குருடனுக்கு சமம். இந்த ரியாலிட்டி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த ஆத்மா இந்த பாடியில இருக்கும் போதுதான் நம்மளுக்கு இந்த ஆட்டம் நம்ம ஆடுறோம். இந்த ஆத்மா ஒண்ணு கொஞ்ச நாள் தூக்கி அவர் வந்து பண்டியோ பூனையோ நாயோ உள்ள குரங்கோ ஏதாச்சும் தூக்கி போட்டோம்னா நான் உயர்தரமான குரங்கு ஜாதி, நான் உயர்தரமான நான் வந்து பண்டி ஜாதி, உயர்தரமான வந்து நான் வந்து கிளி ஜாதி, இந்த மாதிரிலாம் போய் சொல்ல முடியாது. அதாவது மனிதன் வாழ்க்கை வந்து எப்படிப்பட்டதுன்னா ஆச்சரியர்கள் அழகா உதாரணம் கொடுக்குறாங்க. அதாவது கடல்ல வந்து இப்ப எங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க பினாங்னு ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் வந்து என்ன கோயில்னா அது கடலோரத்துல ஒரு கோயில் இருக்கும். அங்க வந்து தெப்பத் திருவிழா செய்வாங்க. தெப்பத் திருவிழா வந்து என்னதுன்னா அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னதுன்னா எல்லாரும் விளக்கு ஏற்றி கடல்ல அந்த விளக்கு விடுவாங்க. அது வந்து ஒரு வகையான ஒரு ஃபேத், ஒரு நம்பிக்கை. அந்த விளக்கு எவ்வளவு தூரம் போதும், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய லட்சியம், நம்மளுடைய கோல் வந்து அந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி அந்த கோயில்ல வந்து ஒரு இது வருஷம் இது நடக்கும். அப்ப அந்த கடல்ல வந்து விளக்கு விடும் போது அந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடல்ல விளக்கு விடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கடல் ஃபுல்லா அப்படியே அவங்க விளக்கு அதிகமா இருக்கும். இது மலேசியா நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நிறைய நடக்கும். கடல்ல வந்து விளக்கு விடுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாவுல செஞ்சு விடுவாங்க. ஓகேவா? ஏன்னா இப்ப போலீஸ் எல்லாம் விடுறதுனால அதை பேன் பண்ணிட்டாங்க. மாவுல, ஏன்னா மாவு வந்து அதுக்கப்புறம் தண்ணியில அதெல்லாம் கரைஞ்சிடும் சொல்லி ஒரு இலையில வச்சு மாவுல வச்சு விடுவாங்க. அப்ப அந்த விளக்க வந்து தண்ணியில விடும் போது அந்த விளக்கு என்ன பண்ணும், இப்படியே போயிட்டு இருக்கும். போயிட்டு இருக்கணும். அந்த அலை அடிக்க அந்த விளக்கு இங்க போயிடும். அங்க வேற ஒருத்தவங்க விடுற விளக்கு இப்படி வரும், இங்க வேற ஒருத்தவங்க விளக்கு, உங்க விளக்கு பார்த்தீங்கன்னா உங்க விளக்கு எங்கே போயிருக்கும், அந்த விளக்கு இங்க போயிருக்கும், இந்த விளக்கு எந்த விளக்கோட ஜாயின் பண்ணி வேற எங்கே போயிருக்கும், அந்த விளக்கு இந்த விளக்கு பார்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எதுவும் எல்லாம் இங்க போயிருக்கும். அந்த மாதிரிதான் நம்மளுடைய மனித வாழ்க்கையோடைய கதி. நம்ம ஆத்மா அடுத்து வேற ஒரு உடம்புக்கு போயிடும். வேற ஒரு அப்பா அம்மா, அங்க ஒரு அப்பா, அங்க ஒரு அம்மா, நம்மளோட அம்மா அப்பா அவங்க வேற பாடி போயிருவாங்க, அங்க ஒரு பிள்ளையா பிறப்பாங்க, அங்க ஒரு கேங்,
இது அங்க போவோம், அது இங்க போவோம், இது இங்க போவோம், இது போவோம், மிக்ஸ் ஆகி இந்த கடலை விலை கொடுக்கும்போது எது எங்க போக தெரியாம அங்கங்க பறந்து விரிந்து அங்கங்க போகுதுல. சோ மச் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த 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 டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க போவோம். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து இப்படி அப்படி அப்படி எப்படி எங்கெங்க போகுது. அதுல நம்ம வந்து ஏதோ நம்ம வந்து பகவான் கருணையால நம்ம வந்து உயர்தரமான ஒரு குலத்துல பிறந்துட்டோம். அது நம்மளுக்கு என்ன ஆயிடுது, அகங்காரமா ஆகும் போது அது என்ன ஆயிடுது, நம்மளுக்கு வந்து அந்த கண்ணை மறைச்சிருந்தா பிளைண்ட் பர்சனா மாறிடும், குருடனா மாறிடும் நம்ம. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆசூரிக்க வர்ணாசிர தர்மம். இந்த மாதிரி நம்ம வந்து பிறப்பின் அடிப்படையில் நம்ம வர்ணாசிர தர்மத்தை ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஒரு பொழுதும் பகவானை அடைய முடியாது. நீ நிறைய உதாரணம் வந்து பார்க்கலாம். சைத்தன்ய மகாபுரு லீலையில வாசுதேவ் விப்ரர் அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிராமணர் தான் அவரு. ஆனா அவர் உடம்புல முழுக்க பாத்தீங்கன்னா குஷ்ட நோய், குஷ்ட லெப்ரசிஸ் சொல்லுவாங்க. அதாவது உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஓம் இருக்கும், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த புழுக்கள் இருக்கும். எல்லாம் வந்து புண்ணா இருக்கும், அந்த புண்ணுக்குள்ள புழுவா இருக்கும். அப்படியே கையை தூக்குனா அப்படியே ஃபுல்லா புழுவா இருக்கும். அந்த மாதிரி வந்து வாசுதேவ் விப்ரரு குஷ்ட நோய் ஆகி அப்படியே வந்து எங்கேயும் போக முடியாம வீட்டு உள்ளேதான் இருப்பாரு. அவரு கையை கூட திறக்க முடியாது. நைட்ல தான் வெளியே வருவாரு. ஏன்னா வெளியே வந்து அவர் மேல வாடை அடிக்குது, பேட் ஸ்மெல் வருது, எல்லாம் உள்ள போயான்னு சொல்லி அவர் மதிக்காம ஊரே அவர் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. தென் மகாபிரபு சவுத் இந்தியா டிராவல் பண்ணும் போது கூர்மக்ஷேத்திர அந்த கூர்மக்ஷேத்திரம் சொல்லி ஒரு இடம் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா கிட்ட வரும். அது அங்க வந்து வாசுதேவ் விப்ரரை வந்து பெரிய கதை. அது என்னன்னா வாசுதேவ் விப்ரரை மீட் பண்ணி தேன் அவரை வந்து கட்டி பிடிப்பாரு. தேன் அந்த யாரெல்லாம் அவர் ஒதுக்குனாங்களோ அதெல்லாம் மீறி மகாபுரு அவரை அணைப்பா எம்ப்ரஸ் பண்ணுவார், கட்டி பிடிப்பாரு. ஏன்னா அவர் உடம்பு மாறும். அப்போ பகவானோட நோக்கம் வந்து என்னன்னா, யாருமே இங்க தாழ்த்தப்பட்டவர்கள், யாருமே இங்க வந்து உயர்த்தப்பட்டவங்க கிடையாது. பக்தி பண்றாங்களா அவங்கதான் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. பக்தி பண்ணாதவங்க அவங்க பகவானுக்கு பிரியமானவங்க இல்லை. ஆனா இந்த சேம் டைம் பகவானுக்கு யாரு பக்தி பண்ணலையோ அவங்களுக்கு பகவான் வந்து கண்டினியூஸா ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருப்பாரு. இதுதான் வர்ணாஸ் தர்மத்தோட சிஸ்டமே. அதுதான் நீங்க பாருங்க, நம்மளோட ஆச்சாரியர் நம்மளோட கோஸ்வாமியில சனாதன கோஸ்வாமி மகாபுரு ஜெகநாதபுரியில இருக்கிறாரு. மகாபுரு பாக்குறதுக்கு நேரடியா வரலாம், நேரடியா அந்த ரோட்ல வந்துடலாம் அப்படி. ஆனா அந்த சனாதன கோஸ்வாமி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சாரியார். ஆனா சனாதன கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா வயசுல கூட மூத்தவர். அவரு கோஸ்வாமியில அவர் வயசு கூட. அவர் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா தொழுநோய் இருக்கும். அதாவது வந்து ஸ்கின் டிசீஸ் சொல்லுவாங்க, தொழுநோய் இருக்கும். அப்ப அவர் வந்து அந்த நேரான ரோட்ல வந்தா அங்க இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீட்டு பற்றும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து கடல் ஓரத்துல அந்த மணல்ல ஒடியாருவாரு. அந்த சுடுற நெருப்புல அந்த வெயில்ல அந்த மணல் வந்து எப்படி மணல் வந்து அப்படியே வெயில பட்டம் கொதிக்கும். அந்த கொதிக்கிற அந்த மணல்ல வந்து அதுல அவர் ஓடி வருவார், சுத்திக்கிட்டு ஓடி வருவாரு. ஐயோ என்னால மத்தவங்களுக்கு வந்து தீட்டு பற்று போகுதுன்னு. ஏன்னா எல்லாரும் அவர் ஒதுக்கி வைக்கிற மாதிரி வந்துருவாங்க. ஏன் அவர் வந்து தற்கொலை பண்ணதுக்கு போவாரு. ஏன் இந்த உடம்பு இருந்து என்ன பண்றது, நான் வந்து ஜெகநாத ரதயத்துல உடம்பு விட்டுறேன்னு ஏன் மகாபுருவை கட்டி பிடிச்சி சொல்லுவாரு. அந்த கதை பெருசா வரும். கட்டி பிடிச்சி சொல்லுவாரு, இது உன்னோட உடம்பு இல்லை, இது என்னோட உடம்பு. நீ பக்தி பண்ற, உன்னோட உடம்புக்கு பக்தி பண்ணலாம், உன் உடம்புக்கு என்ன வேணா செய்யலாம். நீ எனக்காக பக்தி பண்ற, கிருஷ்ணருக்கு பக்தி பண்ற, இந்த உடம்பு உன்னோட உடம்பு இல்லை, இந்த உடம்பு என்னோட உடம்பு. உனக்கு எப்படி வந்து மனசு வந்துச்சு இந்த நீ வந்து தற்கொலை பண்றதுக்கு. அப்ப பகவான் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, பக்தி தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பக்தி இல்லாம நீங்க வர்ணாசிர தர்மத்தை ஃபாலோ பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வந்து பாகவதத்துல 11வது காண்டம் 20வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். அதுல வந்து அந்த ஸ்லோகம் என்ன சொல்றோம்னா, தவட் கர்மாணி பூர்வித்தானா நீர்வித்யேதா யாவதா மத்கதா சர்வானாதவ் வா ஸ்ரதா யாவன்னா ஜாயதே. One should perform Vedic rituals. அதாவது வேத சடங்குகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சடங்குகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். எதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, become to detach from material sense gratification. பௌதிக ஆசையிலிருந்து வெளியாகிறதுக்கும் பௌதிக என்ஜாய்மெண்ட்ல இருந்து வெளியாகிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த சடங்குகள் இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா அட் த சேம் டைம் நம்ம வந்து முழு நம்பிக்கை, டெவலப் த ஃபேத், முழு நம்பிக்கை வளர்த்துக்கணும். எதுல? பகவானுடைய ஹியரிங் அண்ட் த சாண்டிங் அபவுட் மீ,
அதாவது என்னை பத்தி கேட்கறது, என்னை பத்தி பாடுறது. என்னை பத்தி கேட்கறதுனா பகவானோட பத்தி கேட்கறது சிரவணம். என்னை பத்தி பாடுறது, சான் பண்றதுதான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரி ராம 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 ஹரி ஹரி. இது பகவானே சொல்றாரு, என்னை பத்தி செய்ய. பௌதிக உலகத்துல வேத சடங்குகள் எதுக்காகனா, நம்ம இந்த உலகத்தோட ஆசைகளை உழுதுகிறத வேத சடங்குகள். அப்படி அந்த வேத சடங்குகள் மூலியமாக நம்ம வந்து அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு பிறகு வந்து என்னை பத்தி என்னை பத்தி பாடுன்னு சொல்றாரு. அந்த வேத சடங்குல ஒன் ஆஃப் த ஒரு இதுதான் வர்ணாசி தர்மம். வர்ணாசி தர்மம் எதுக்காகனா பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், வரணும். அடுத்து வந்து இன்னொன்னு வந்து பாருங்க, ஓகே ஓகே பாகவதம் 11ஆம் கண்டம் 5வது அத்தியாயம் 3வது ஸ்லோகத்துல யாச்சாசம் புருஷம் சாக்ஷாத் ஆத்மா பிரபாவம் ஈஸ்வரம் நா பஜந்தி அவஜானந்தி ஸ்தாஹத் பிரஷ்டா பாதந்தி அதவ். எனி மெம்பர் ஃபாலோ வர்ணாஸ் தர்மா ஃபெயில் டு வர்ஷிப். அதாவது வர்ணாஸ் தர்மத்தை ஃபாலோ பண்ணி பகவானை வந்து வழிபடுறதுக்கு நம்ம ஃபெயில் ஆயிட்டோமே, ஆனால் அது மட்டும் இல்லாம அவங்க பகவானை வந்து குறை சொல்லும் போது, அதாவது வர்ணாஸ் தர்மம் ஃபாலோ பண்றாங்க ஆனா கடவுள் வழிபடல, கடவுள் வழி எதுவுமே செய்யலைன்னா அவங்க டெஃபினட்டா வந்து நரகத்துக்கு வந்து விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வர்ணாஸ் தர்மத்தோட பர்பஸ் வந்து என்ன, வர்ணாஸ் தர்மத்தோட நோக்கம் வந்து என்னன்னா பகவான் அடையிருக்கு. ஆனா வர்ணாஸ் தர்மம் ஃபாலோ பண்ற சத்திரியனா இருக்கும், வைஷ்ணியா இருக்கும், பிராமணனா இருக்கும். ஆனா கடவுளை நீங்க பிராமண சாதனை நினைச்சுக்காதீங்க. இந்தியாலாம் போனீங்கன்னா சிக்கன் சாப்பிட்ற பிராமணா, சிகரெட் பீடி குடிக்கிற பிராமணன் எல்லாமே இருப்பாங்க. பூணூல போட்டிருப்பாங்க, குடிமிச்சிருப்பாங்க, திரை கூட போட்டிருப்பாங்க. எல்லாரும் பிராமணன் கிடையாது. இந்தியால உண்மையிலே என்னது நைட் ஆயிடுச்சுன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இருட்டாகிற இடத்துல பிரியாணி, கோழி பிரியாணி, ஆட்டு பிரியாணி, மட்டன் பிரியாணி இந்த மாதிரி விற்பாங்க. ஏன் இருட்டானதுல வைக்கிறாங்கன்னா உண்மையிலேயே வந்து சில பிராமணர்கள் காலை நேரத்தில் சாப்பிட முடியாது சொல்லிட்டு நைட் நேரம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து சும்மா விளையாட்டுக்கல, உண்மையிலே இது இந்தியால இருக்கு. சிகரெட் குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, இது மாதிரிலாம் இருக்கு. அதனால வைஷ்ணவ வர்ணாசி தர்மம்னா வந்து என்னன்னா சும்மா பிறப்பாலும் பிராமணன் ஆயிட்டேன் பிறப்பாலும் கிடையாது. பக்தி பாதைக்கு வரணும், பகவானோட கைங்கரியத்துல வரணும், பகவானோட ஒர்க்ஷிப்ல வரணும். அப்படி வராத, அப்படி ஹெல்ப் பண்ணாத வர்ணாசி தர்மம் அது தேவையில்லைன்னு சொல்றாங்க. புரோபாதர் வந்து பாத்தீங்கன்னா பாகவதம் 3வது கண்டம் 13வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்துல 3rd canto 13th chapter 11th ஸ்லோகால அதுல பர்பட்ல புரோபாதர் சொல்றாரு, விஷ்ணு வர்ஷிப் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் த ஹியூமன் பீயிங். ஓகேவா? பகவான் விஷ்ணுவை கிருஷ்ணர் வழிபடுறதுதான் நம்ம மனிதனுடைய எய்ம், கோல். ஓகேவா? யாரு வந்து who taken license of married life must have responsibility to satisfy the Lord. யாரு கிரகஸ்தர் ஆயிட்டாங்களோ, யாரு வந்து குடும்ப வாழ்க்கை வந்துட்டாங்களோ அவங்களுக்கு முக்கியமான கடமை இருக்கு, பகவானை திருப்திப்படுத்துறது. இது ஒரு கிரகஸ்தரா இருந்து வாழ்க்கை நடத்தணும். ஓகேவா? அப்புறம் முதல் விஷயம் அந்த அந்த ஒழுங்கா கிரகஸ்தா வாழ்க்கை வந்துட்டாங்கன்னா முதல் விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் இஸ் வர்ணாசி தர்மம். முதல்ல வந்து அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது வர்ணாசி தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் அவங்க. ஓகேவா? வர்ணாசி தர்ம இன்ஸ்டிடியூஷன் அட்வான்சிங் வர்ஷிப் ஆஃப் விஷ்ணு. வர்ணாசி தர்மம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பகவான் வழிபாட்டுக்கு மிகவும் ஹெல்ப் பண்ணுது. இஃப் ஆன் டைரக்ட்லி என்கேஜ் இன் த ப்ராசஸ் ஆஃப் த பக்தி, இஃப் மே நாட் நெசசரி டு ஃபாலோ வர்ணாசி தர்மா. யாரு வந்து டைரக்டா பகவான பக்தி பாதையில வந்துட்டாங்களோ அவங்க வந்து வர்ணாசி தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ண எந்த வகையான அவசியம் இல்லை. அவங்க பக்தி பாதையிலே வந்துட்டாங்க டைரக்டா, அவங்க திரும்பி வர்ணாசி தர்மம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. அதர் சன் ஆஃப் த பிரம்மா டைரக்ட் எங்கேஜ் இந்த பக்தி, அதுக்கப்புறம் நிறைய அதை விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப என்னன்னா வர்ணாசி தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? வர்ணாசி தர்மம் எதுக்காகனா கிருஷ்ண பக்திக்காக தான். ஆனா நம்ம வந்து வர்ணாசி தர்மம் ஃபாலோ பண்றோம், நாங்க பிராமணராக இருக்கணும், ஆனா கிருஷ்ண பக்தி பண்ணல, ஆச்சாரிய கொடுத்த ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணல, எல்லா வகையான தவறும் செய்யுது. ஆனா பிராமணன் சொல்றது வந்து நோட் பிராமணா, அது நோட் வைஷ்யா, நோட் சுத்ரா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்திக்காக தான் வர்ணாசி தர்மம். கிருஷ்ண பக்திக்கு வர முடியாத, கொண்டு வர முடியாத அந்த வர்ணாசி தர்மம் அது ஆசுரிக்க வர்ணாசி தர்மம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஜென்மனா ஜாயிரி சுத்ரா அங்கேயே முடிச்சிட்டாரு மகாபிரபு. பிறக்கும் போது எல்லாருமே சுத்திரர்கள் தான், எல்லாமே கீழ்நிலை தான். என்னது கலியுக கலோ சுத்திர சம்பவா, கலோ சுத்திர சம்பவம் என்ன, கலியுகத்துல எல்லாமே சுத்திரர்கள் தான், எல்லாமே கீழ்நிலை தான்.
நான் பெரியம்மா நினைப்பாருன்னு சொல்ல, அது பைத்தியக்காரத்தனம். இது நான் சொல்ல, ஆச்சாரியர் சொல்றாங்க. அதனாலதான் பாருங்க, புரோபாதர் நம்மளுக்கு வந்து ரியலா நம்மளுக்கு செஞ்சு காட்டினாரு. இந்த சாஸ்திரத்துல மிலேச்சா கண்ட்ரி, வெளிநாட்டுல உள்ளவங்கள மிலேச்சா சண்டார்கள் சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபேமிலி விஷயத்த வந்து சரியா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணாம பிள்ளை பத்துக்குவாங்க, அவங்க அவங்க கூட சேர்ந்து உட்காந்துருப்பாங்க, இவங்க பேசுவாங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர் கல்ச்சர் வந்து சரியா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட வெள்ளை இந்த ஃபாரினர்ஸ், அவரோட வெஸ்டர்ன் கண்ட்ரில உள்ளவங்கள, வெளிநாட்டுல உள்ளவங்கள, நிறைய அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாரு புரோபாதா, பக்தி பாதை கொண்டு வந்து அவங்கள வந்து பக்தரா மாட்டினாரு. இதுதான் வாரணாசி தர்மத்தோட நோக்கம். அவர் என்ன பண்ணாரு, பிராமணர் உருவாக்குனாரு, வைஷ்ணவர் உருவாக்குனாரு, எக்ரிகல்ச்சர் வைசியாச உருவாக்குனாரு. அவ்வளவுதான். அவர் வந்து சத்திரியர்களையோ இல்ல வந்து சுத்திரர்களையோ உருவாக்கல. எஸ்பெஷலி சுத்திரர்களை உருவாக்கல. சுத்திரர்கள்லாம் வந்து வெறும் வந்து அறியாமை குணத்துல தமோ குணத்தை உருவாக்கல. நம்ம மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்றதுக்கு எப்படி, அதுவும் சாத்வி குணத்தோட மேனேஜ் பண்றதுக்கு புரோபா சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப மெயினா வந்து பாத்தீங்கன்னா வர்ணாசி தர்மம் வந்து பாத்தீங்கன்னா புரோபா எஸ்டாப்ளிஷ் பண்ண எதுக்காகனா, இந்த கிருஷ்ண பக்தி வர்றதுக்காகவும், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து ஒரு ஒரு மனிதனோட தலை மாதிரி, நம்ம சொசைட்டி தலை இல்லாத முண்ட மாதிரி அலைஞ்சிருக்குன்னு சொல்லி புரோபா சொல்லுவாரு. அப்ப அந்த ஹெட் தான் வந்து பாத்தீங்கன்னா பிராமண தகுதி எல்லாரும் வளர்த்துக்கணும் அப்படின்னு ஸ்ரீல புரோபாது அதனாலதான் பிராமண சொசைட்டி உருவாக்குனாரு. சும்மா பிறப்புனால ரொம்ப 2 வழி 3 வழிக்கு நம்ம வெள்ள நூல் வாங்கி போட்டுட்டா பிராமணன் கிடையாது. பிராமண இனிஷியேஷன் எடுத்தாலும் நம்ம பிராமணன் சொல்ல முடியாது. பிராமண இனிஷியேஷன் எடுத்தாலும் நம்ம பிராமணர்கள் தான். ஆனா எப்ப நம்ம வந்து பகவானை உணர்றோமோ, எப்ப முழு சரணாகதி அடைகிறோமோ, தென் அப்பதான் நம்ம பிராமணனா இருந்து நம்ம வைஷ்ணவலா மாறுறோம். ஓகேவா? பிராமணன் வேற, வைஷ்ணவர் என்றது வேற. பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக உங்களுக்கு வந்து பூநூலை போட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிராமணன் என்ற இந்த டேக் உங்களுக்கு இந்த பேர் கொடுக்கப்பட்டுச்சு. ஓகேவா? வைஷ்ணவர்னா வந்து என்னதுன்னா, வைஷ்ணவருக்கு வந்து இந்த பூநூல் பூணும் அப்படிலாம் கிடையாது. வைஷ்ணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பகவான முழுசா உணர்றாங்களோ, எப்ப முழு சரணாகதி அடைகிறாங்களோ, தென் அந்த பிராமண வைஷ்ணவரா மாற முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிராமணருக்கும் வைஷ்ணவருக்கும். அப்ப இந்த டைம் ஆயிருச்சு. இந்த கொன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, வர்ணாச தர்மம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எதுக்காகனா கிருஷ்ண பக்திக்காக தான். அப்படி கிருஷ்ண பக்திக்கு வர வைக்க முடியாத வர்ணாச தர்மம் அது ஆசூரிக்க வர்ணாச தர்மம். அவ கலியுகத்துல புரோபாத மகாபுரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னதுன்னா, நம்ம இந்த ஹியூமன் சொசைட்டி, நம்ம வந்து சிவிலைசேஷன், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து வளர்ந்துட்டு வரும். நம்மளுக்கு தேவையான விஷயம் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்தி. அப்ப கலியுகத்துல வர்ணாசி தர்மம் முக்கியமா, பக்தி முக்கியமா கேட்டா நம்மளுக்கு பக்தி தான் முக்கியம். நம்மளுக்கு வந்து ஆச்சரியம் சொல்லியிருக்கிறாங்க, வர்ணாசி தர்ம சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா எது எப்படி ஃபாலோ பண்ணணும், பக்திக்காக ஃபாலோ பண்ணணும். பக்தியை தூக்கி போட்டு எல்லாம் விட்டுட்டு நான் தான் பிராமணன் சொல்லியிருந்தா அது ஆசுரிக்க வர்ணாசி தர்மம். ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா பிராமணா, வைஷ்யா அண்ட் சுத்ரா அண்ட் சத்திரியா, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பின் அடிப்படையில் இல்ல, எல்லாமே குணத்தின் அடிப்படையில வருது. யாருக்கு ரஜோ குணம் அதிகமா இருக்கோ அவங்க சத்திரியா. ஆனா புரோபாதர் என்ன பண்ணாருன்னா, யாருக்கு வர ஒரு ரஜோ குணமோ தமோ குணமோ எல்லாமே கிருஷ்ண பக்தியை கொண்டு வந்தாரு. நீ தமோ குணத்துல இருக்கு, நீ சுத்திரனா போ, நீ கீழே ஏறு அப்படி சொல்ல வரல. எப்படிப்பட்ட இந்த ஃபாரினர்ஸ, வெளிநாட்டில் உள்ளவங்கள அவங்களை தூக்கி குரு ஸ்தானத்துக்கு உட்கார வச்சிருக்காரு. அது என்னைக்குமே ஒரு குருவோட கருணையால தான் முடியும். குரு கருணை இருந்தா எப்படிப்பட்ட நபரும் மிகப்பெரிய ஆச்சரியம் வரலாம். ரத்னாகர் ஒரு கொலை பண்றவன் பிறகு நாரதமன் கருணையால பிராமணனா வால்மீகா மாறினாரு. அதே வந்து துர்வாச முனிவர் ஒரு சத்திரியர், அவர் வந்து மிகப்பெரிய பக்தரா மாறினாரு நாரத முனிவர் கருணையால. பிரகலாதன் நாரத முனி கருணையால அசுர குலத்துல பிறந்தவர் மிகப்பெரிய பக்தரா மாறினாரு. பலி மகாராஜா பிரகலாதன் கருணையால மிகப்பெரிய பகவானோட பக்தரா மாறி பாதாள லோகத்துக்கு வாமன ரூபத்தால கீழே அனுப்பப்பட்டாரு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம், நம்ம வந்து பக்தர்கள் சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தி தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வர்ணாசி தர்மத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காகனா இந்த பகவான் பக்தி பாதை கொண்டு வரதுக்காக தான் வர்ணாசி தர்மம். ஆனா அந்த ராங் டைரக்ஷன்ல போகும்போது கிருஷ்ண பக்தி நம்ம கொண்டு வரலன்னா அது நம்ம அந்த வர்ணாசி தர்மம் நம்மள வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஆசுரிக்க வர்ணாசி தர்மம். அதே போல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரம்மச்சரியா இருக்கிறோம், கிரகசலை போயிட்டுனா நம்ம ஒரு காலகட்டம் வந்த பிறகு நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில இருந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியாகி நம்ம வந்து வைசியனா இருக்கணும். நம்ம வைசியனா என்னது, சரியா வைசியா, இது வானப்பிரஷ்டா,
கிரகஸ்த லைஃப் முடிஞ்ச வானப்பிரஷ்டா. வானப்பிரஷ்டா என்ன அர்த்தம்னா, நம்ம பிள்ளைங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க, எல்லாம் ஆயிட்டாங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் பகவானோட சேவையில இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கோயில்ல தங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி முடியலன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து முடிஞ்ச வரைக்கும் கோயிலோட சேவையில் அதிகமா கலந்துக்கணும், அதிகமா சேவையில் கலந்துக்கணும். நம்ம வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு நம்ம நேரத்தை நம்ம வயசு ஆக 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 பகவானோட சேவையில அதிகமா வரணும். நம்ம டைம் முழுக்க முழுக்க பகவான் சேவையில கொடுக்கணும். அதான் எனக்கு சேவை கொடுக்க மாட்டாங்கன்னு இல்ல, சேவைகள் நிறைய இருக்கு. பகவான் டெம்பிள்ல சேவைகள் எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஒரு வயசு வருதா, வயசு தாண்டிட்டோம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் பகவான சேவையில. அதான் வானப்பிரஷ்டா. வானப்பிரஷ்டா சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்து இருக்குது ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்குது இல்ல. வானப்பிரஷ்டா இடத்துல குடும்ப வாழ்க்கையில வந்துட்டோம். ஒரு 50 வருஷம் 30-40 வருஷம் முடிஞ்சிருச்சு, பிள்ளைங்களாம் பெருசாயிட்டாங்க, அவங்க வாழ்க்கையை லீட் பண்ண முடியும், அவங்க வாழ்க்கையை நடத்திக்க முடியும்னா நம்ம முழுக்க முழுக்க பகவான சேவையில வரணும். நம்ம ஏன் முடிஞ்சா நம்ம சன்னியாசி எடுத்தா சன்னியாசி எடுக்கலாம். அப்படி இல்லையா நம்ம வானப்பிரஷ்டில இருந்து நம்மளால முடிஞ்ச பிரச்சாரம், முடிஞ்ச பகவானுக்கு சேவைகள், பகவானுக்கு தொண்டுகள் செய்யணும். இதான் வானப்பிரஷ்டா. இதுதான் நம்மளை கொண்டு வரும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த கன்க்ளூஷன். முடிஞ்ச வரைக்கும் வர்ணாசி தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா அது வந்து தெய்வீக வர்ணாசி தர்மமா இருக்கணும், பகவான் பக்தி பாதையில இருக்கணும். ஆனா ரொம்ப சிம்பிளா சொன்ன போனா நம்ம கிருஷ்ண பக்தியில கரெக்டா ஃபாலோ பண்ணாலே எல்லா ஆசனமும் அதுக்குள்ள அழகா அடங்கிடும். எப்பவுமே பகவான சேவையில நம்ம இருக்கணும். இதுதான் கன்க்ளூஷன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பக்தி விருஷா கி ஜெய். ராதா கோபால் ஜி की जय, राधा माधवा की, जगन्नाथ बड़े सुभद्रा महारानी की जय, श्रील प्रभुपाद महाराज की जय, इताई गौर ब्रह्मानंदे हरि हरि बोल.